அவங்கள நோக்கி வைக்கப்படுற கேள்வி என்னவா இருக்கு அந்த இடத்துல? நீங்க ஏன் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க. அப்போ நீங்க ஏன் வந்து அது இதுக்காக தான் பண்ணீங்களா? ஓகே. இன்னொருத்தரோட பொண்டாட்டி உங்களுக்கு தேவைப்படுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் வாங்குனீங்களா? இந்த மாதிரி நீங்க கிளைம் பண்ணீங்களா? நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. அதே கேள்வி ஏன் ரங்கராஜை நோக்கி ஏன் வைக்கப்படல மேக்ஸிமம்? ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியும். வைஃப் இருக்காங்க. ஓகே. லைஃப் லீட் பண்றாங்க. தனக்குன்னு 2 பசங்க இருக்காங்கன்னு தெரியும். இப்ப வந்துட்டு ஐயோ என் குழந்தைங்க முன்னாடி அசிங்கமாவது, என் குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா இதுவாயிடும்னு சொல்றீங்க. அப்ப அந்த 2 குழந்தைங்க நீங்க பழகுறப்ப யோசிச்சு பார்க்கலையே. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவே மிக தவறான விஷயம். ஓகே. ஏன்னா லால வந்து அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் லா படி சில ரைட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது கிரிமினல் இதில் அதுக்கப்புறம் வந்து அது லைக் கிரிமினல் இது எடுத்துட்டு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் என்னதான் இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா ஒரு பெண் கிட்ட ஒரு ஆண் உன்னை திரும்ப திரும்ப வந்தாலும் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தெரியணும், நீ ஏன் வந்து அட்ராக்ட் ஆகுறான்னு கேட்கறோம்ல, அதே கேள்வி ரங்கராஜன் நோக்கியும் கேட்கலாம்ல. என்னதான் ஒரு பெண் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு வைஃப் இருக்காங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, இதெல்லாம் இருந்தும் நீங்க ஏன் அவங்க பக்கம் போனீங்க அப்படிங்கிற கேள்வி ரங்கராஜை நோக்கி வைத்தாலும் நமக்கு அந்த இடத்துல விடை கிடைக்கும். அது நம்ம பண்ண தவறு.